வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நாம் ஜிஎஸ் சம்மந்தமான 122 பாடங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 14வது லெசன். 14வது லெசனாக நமக்கு என்ன இருக்குன்னா, 8th பாலிட்டியில் உள்ள மனித உரிமைகளும் ஐநா சபையும் அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் ஒரு 43 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் வாரம் ஒரு முறை தமிழ் மற்றும் மேக்ஸுக்கான தேர்வு நடக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை எதற்கு பின்னர் வலுவாக எழுச்சி பெற்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை எதற்கு அப்புறம் பெருசாக எழுச்சி பெற்றிருக்குன்னா ஆப்ஷன் டி, 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் தான். அடுத்து பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஐநா சபை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி, 1945. எந்த டேட்னா அக்டோபர் 24. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இனம், பாலினம், தேசிய இனம், மொழி, சமயம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமை எதுனா ஆப்ஷன் பி, மனித உரிமை. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. இதற்கான சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி, நேராக தான் இருக்குது. 1, 2, 3, 4. 1 பாருங்கள், 1215 தான் மகா சாசனம் உருவாக்கப்பட்டிருக்கும். எந்த நாட்டில் இருந்துன்னா இங்கிலாந்து. அடுத்து பாருங்கள், 1628 தான் உரிமை மனு. இதுவும் இங்கிலாந்து தான். அடுத்து 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா. இதுவும் இங்கிலாந்து தான். அடுத்து பாருங்கள், 1789 மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள். இது எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னா பிரான்ஸ் நாட்டில். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டமான ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ, 1679. இதுவும் இங்கிலாந்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான். இதை குடிமக்களோட உரிமைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பின் முகவுரைன்னு மாற்றிக்கோங்க. முகவுரையை தேர்ந்தெடு. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பின் முகவுரையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் ஏ பாருங்கள். மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர். மனிதர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள். மனிதர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியையும் நற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையேயும் பொதுவான சகோதரத்துவத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்களும் ஆவர். நமக்கு 3மே சரிதான். இந்த 3 தான் மனித உரிமைகளுக்கான அறிவிப்பின் முகவுரையாக இருந்திருக்கும். அடுத்து 7 பாருங்கள். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி, 1791. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தினை திறம்பட நடத்திய அமெரிக்க அதிபரின் மனைவி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி, எலினார் ரூஸ்வெல்டின். இந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்டின் இருக்கார் இல்லையா, இவர் தான் அமெரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்திருப்பார். அவருடைய மனைவி தான் எலினார் ரூஸ்வெல்டிங் அப்படிங்கிறவங்க. அடுத்து 9 பாருங்க. விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் எதுனா 1856 கொண்டு வந்த இந்து விதவை மறுமண சட்டம் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்த பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி, சைரஸ் என்பவர் தான். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். மகா சைரஸின் ஆணைகள் டேஸ் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன.
எந்த எழுத்துக்கள்னா ஆப்ஷன் டி கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் தான். மகாசைரஸின் ஆணைகள் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணால் பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. 12வது கொஸ்டின் பாருங்கள். மகாரைசஸின் ஆணைகள் ஐநா சபையின் எத்தனை அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனைனா ஆப்ஷன் பி 6 அலுவல் மொழிகளிலும். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்கள். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். அடுத்து 2வது கூற்று பாருங்க. இந்த அறிவிப்பு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையால் 1948 டிசம்பர் 10ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய பொது சபை தீர்மானம் 217A அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது கூற்று பாருங்க. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐநா சபையே சாரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியான கூற்று எதுனா ஆப்ஷன் சி 1, 2, 3 கூற்றுகளுமே நமக்கு சரிதான். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன. இந்த உரிமைகள் எத்தனை முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனை முதன்மை பிரிவாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ 5 பிரிவுகளாக இருக்குது. அந்த 5 பிரிவுகள் எதுனா வாழ்வியல் உரிமைகள், அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள், கடைசியாக கலாச்சார உரிமைகள். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் எதுனா ஆப்ஷன் ஏ பாருங்க கண்ணியம், ஆப்ஷன் பி பாருங்க நீதி, அடுத்து சமத்துவம். நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அடுத்து மனித உரிமையின் அடிப்படை பண்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பொருந்தாதது எதுவும் இல்லை. இயல்பானவை, அடிப்படையானவை, மாற்ற முடியாதவை, பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, சார்புடையவை. இது எல்லாமே மனித உரிமையின் அடிப்படை பண்புகள். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 பாருங்க. சுதந்திரமான அமைப்பு, சட்டப்பூர்வமான அமைப்பு மற்றும் அரசியலமைப்பு சாராத அமைப்பு. 2வது கூற்று பாருங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 3வது கூற்று பாருங்க. இதன் உறுப்பினர்கள் 60 வயது வரை நீடிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறான கூற்று எதுனா கூற்று 3ம் கூற்று 4ம் தான் தவறு. நமக்கு கூற்று 1ம் கூற்று 2ம் சரியாக தான் இருக்குது. கூற்று 3ல் என்ன தவறுனா இதன் உறுப்பினர்கள் 60 வயது வரை நீடிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 60 வயது கிடையாது, 70 வயது. அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது, குடியரசுத் தலைவர். நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 தான் தவறு. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி 1997 தான். எந்த மாதம்னா ஏப்ரல் 17. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க.
கீழ்காணும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1 பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 5 பிரிவுகளை உள்ளடக்கியது. ஆமாம், இது சரி நமக்கு. அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சியளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாகப் பிரிவு. கூற்று 2ம் நமக்கு சரிதான். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 2 கூற்றும் சரி. அடுத்து 20 பாருங்க, மாநில மனித உரிமை ஆணையம் எத்தனை தலைவர் மற்றும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது மாநில மனித உரிமை ஆணையம், இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, 1 தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்கள். அடுத்து 21 பாருங்க, தேசிய மனித உரிமை ஆணையம் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை, தவறானது எதுவும் இல்லை. ஏ பாருங்க, மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இது சரி. அடுத்து பாருங்க, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினராக உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுவும் சரி. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போது தவறானது எதுவும் இல்லை, ஆப்ஷன் டி தான். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க, 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்யும் குழந்தை தொழிலாளர் சட்டம், அதாவது தடை மற்றும் நீதி சீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ, 1986 குழந்தை தொழிலாளர் சட்டம். அடுத்து 23 பாருங்க, குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் தொடர்பான சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் சி, 2000 தான் இயற்றியிருப்பாங்க. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க, 4வது பெய்ஜிங் உலக மகளிர் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி, யூனிஃபெம் தான். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ, 1979. இந்த மசோதாவை வேறு எப்படியும் அழைக்கிறாங்கன்னா பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க, பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறதுனா ஆப்ஷன் பி, 1995 முதல் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க, டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் போதுதான் உண்மையான சமத்துவம் நிலவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யார் யார் தன்னுடைய உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் போது தான் உண்மையான சமத்துவம் நிலவுகிறதுனா ஆப்ஷன் டி, பெண்கள் மற்றும் சிறுமிகள். இவர்கள் தங்களுடைய உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் போது தான் உண்மையான சமத்துவம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 28 பாருங்க, பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெண்களோட திருமண வயது 21 அப்படின்னு சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் எதுனா ஆப்ஷன் பி, இந்து திருமண சட்டம். இந்துன்னு மாற்றிக்கோங்க, இந்து திருமண சட்டம் 1955. அடுத்து 29 பாருங்க, அரசு சாரா மனித உரிமை அமைப்புகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எவைனா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஆம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். இது மூன்றுமே அரசு சாரா மனித உரிமை அமைப்புகள். அடுத்து 30 பாருங்க, பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமான சித்தரித்தலை தடை செய்யும் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ, அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999.
அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதில் இருந்து பாதுகாக்கிற சட்டம் எதுனா ஆப்ஷன் சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005. இந்த மாதிரியான இயரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். மாநில மனித உரிமை ஆணையம் எந்தெந்த அதிகார பகிர்வு பட்டியலில் உள்ளவற்றை விசாரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி மாநில பட்டியல், ஆப்ஷன் சி பொதுப்பட்டியல். நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பி மற்றும் சி. இந்த 2 பட்டியலில் மட்டும்தான் மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்யும் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்யும் சட்டம் எதுனா ஆப்ஷன் சி இந்து வாரிசுரிமை சட்டம். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உள்ள உறுப்பினர்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1 பாருங்கள். 4 உறுப்பினர்கள் இடம்பெறுவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு சரி. அடுத்து 2 பாருங்கள். சிறுபான்மையின தேசிய ஆணைய தலைவர், பட்டியல் சமூக தேசிய ஆணைய தலைவர், பழங்குடியின தேசிய ஆணைய தலைவர் மற்றும் பெண்கள் தேசிய ஆணைய தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கூற்றும் சரிதான். நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 2 கூற்றுகளும் சரி. அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1 பாருங்கள். 1961 வரதட்சணை தடை சட்டம், 1997 பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம், 1948 தொழிற்சாலை சட்டம், 1951 தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், 1952 சுரங்க சட்டம். நமக்கு எல்லாமே நேராக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 36 பாருங்கள். குழந்தைகளுக்கான உதவி மைய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி 1098. அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்கள். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டி 2007. அடுத்து 38 பாருங்கள். பொருத்தமற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பொருத்தமற்றது எதுவும் இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. 1978 பாருங்கள். சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு, 2012 தான் போக்சோ சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது நமக்கு 3மே பொருந்தி தான் இருக்குது. அடுத்து 39 பாருங்கள். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 6 முதல் 14 வயது வரையிலான அப்படின்னு வந்துட்டாலே ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 21A தான். அடுத்து 40 பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி டெல்லி. அடுத்து 41 பாருங்கள். உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்பட நாள் எதுனா ஆப்ஷன் பி டிசம்பர் 10ஆம் தேதி. அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்கள். பெண்கள் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெண் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ 1961. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரை நான் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்து லெசன் 15 சந்திப்போம்.